வீடியோக்கு தான் வந்து நிறைய பேர் பேட் கமெண்ட் என்னன்னா எவ்வளோ போடுறாங்க. நான் நிறைய டெலிட் வேற பண்ணிட்டேன். கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் மட்டும் இப்ப நான் படிக்கிறேன். அதை வந்து இன்னொருத்தவங்க வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. யாருமே என்ன வீடியோ பண்ண கூடாதுன்னு சொல்லவே கூடாது. ஹாய் ஹலோ வணக்கம் ஒருங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்னோட ப்ராப்ளத்தை சொல்லும் போது நான் அழுதுட்டேன். ஸோ அப்போ பேட் கமெண்ட்ஸை பற்றியும் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அழ வந்துடுச்சு, அதனால அழுதுட்டேன். இப்போ வந்து நான் சிரிச்சுக்கிட்டே அந்த பேட் கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரீப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் கேளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வர கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படு மோசமாக டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. அது எப்படி இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ஐடி இதுக்குன்னு ஓப்பன் பண்ணி மெனக்கெட்டு டைப் பண்ணி அவ்வளோ பெரிய பேராகிராஃப்லாம் எப்படி அனுப்புகிறாங்கன்னே தெரியல. அவ்வளோ அனுப்புகிறாங்க. நான் வந்து பாதி பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப அசிங்கமா அதெல்லாம் நான் டெலீட் பண்றேன். ஏன்னா நம்மளோட ஐடியா ஓபன் பண்ணி பாக்குறவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும்ன்றதுனால நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் டெலீட் பண்றேன். இப்போ என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா எந்த ஐடி அவங்க என்னென்ன போடுறாங்க, அது வந்து பையனா பொண்ணா அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்க போடுறாங்க, அது என்ன போட்டிருக்காங்க நான் அது கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன். மிச்சதெல்லாம் நான் ஞாபகம் இருக்கு என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்றேன் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி தான் இது. வந்து எந்த வீடியோக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த கவர்மெண்ட்ல வந்து கிட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு என்னால வெயிட் பண்ண முடியல, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கான கமெண்ட் தான் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, ஷைன் யுவர் செல்ஃப் 2609 சொல்லிட்டு ஐடி அவங்க பேரு. ஸோ அவங்க வந்து போட்டிருக்காங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவரா பில்டப் பண்றீங்க, அரசு வந்து நல்லது தானே பண்றாங்க, அதையே ஏன் குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து கவர்மெண்ட்டை வந்து நான் குறைலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேன்னு மட்டும் தான் நான் சொன்னேன். நான் வந்து அவங்களை குறை சொல்லி போடணுன்றதுக்காக அந்த வீடியோ போடல. நான் ஆக்சுவலா அங்க போனாலே நான் வீடியோ எடுத்து போடணுன்ற மைண்ட் செட்ல தான் போயிருந்தேன். நல்ல விதமா வீடியோ எடுத்து போகணும் தான் நினைச்சிருந்தேன். ஆனா அங்க போய் வெயிட் பண்ண எனக்கும் கொஞ்சம் இதுவா இருந்ததுனால நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், உங்களுக்கு வந்து நீங்க வந்து 3 hours to 4 hours வந்து குழந்தைய வச்சுட்டு உட்காந்து பாருங்க, எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை வச்சுட்டு நான் அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், என்னால முடியல, அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன்னு சொல்லி அதுக்கும் அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க. என்னன்னா, அம்மா தாயே நாங்களும் பச்சை குழந்தைய வச்சிருக்கிறோம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணி தானே பாத்துட்டு போவீங்க, அங்க அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தானே பாக்குறோம், நீங்க வெளியே போகும்போது கடைக்கு குழந்தைய தூக்கிட்டு போறீங்களே, அப்போ எதுவும் கஷ்டம் இல்லையா, அங்க கூட்டம் இருக்கதானே செய்யுது, இது ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல, கடைக்கு போறோம் ஹாஸ்பிட்டல் போறோம் எல்லாமே வெயிட் பண்றோம் எல்லாமே பண்ணறோம் ஓகே. ஆனா அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, உட்கார்ந்துட்டு இருந்தோம், ஃபீட் பண்ணணும், குழந்தை ரொம்ப கூட்டமா இருக்கிறதுனால குழந்தை அழறான், நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப டக்குன்னு நம்ம கடைக்கோ போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ரொம்ப குழந்தை நம்ம கிளம்பி போயிடலாம், அங்க அந்த மாதிரி கிளம்பி போக முடியல, அவங்க கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதுவும் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்கார வச்சிருந்ததுனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ அவங்களுக்கான ரிப்ளைவும் நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க இப்படி வந்து கமெண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலயே வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்காக பேசியிருந்தாங்க, சாரி நான் அதை எடுக்க மறந்துட்டேன். அவங்க வந்து அவங்க குழந்தைய வச்சுட்டு அவங்க உட்காரும் போது தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், அவங்களுக்கு எவ்வளவு பெயினா இருக்கும்ன்றது எங்களால ஃபீல் பண்ண முடியுது, ஸோ நீங்க வந்து அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகிலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில நான் ஆக்சுவலா இந்த கிரேடல் வீடியோ போட்டிருந்தேன்ல, ஆட்டோமேட்டிக் கிரேடல் வீடியோ, பேபி கிரேடல் வீடியோ, அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டா சொல்லுங்கப்பா, அவங்க பேஜுக்கு செக் பண்ண சொல்லிடுறீங்க, அப்போ மெசேஜ் அப்போ நீங்க வந்து காசு கொடுத்து வாங்கலையா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா, அவங்க ஆக்சுவலா பிரைஸும் ஏதோ எப்படி வாங்குறது ஏதோ கேட்டிருந்தாங்க, பிரைஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நான் வாங்கின கிரெடலோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 to 8,000 கிட்ட வரும். ஸோ நான் ஏன் அதை சொல்லணும், நான் இவ்வளவு வாங்கினேன்னு சொன்னா நீங்க போய் அதை போய் பார்க்கவும் மாட்டீங்க, அதை விட கம்மியா கூட அங்க இருக்கலாம். ஸோ நீங்க போய் அவங்க பேஜை செக் பண்ணுங்கன்னு சொன்னது ஒரு தப்பா? அதை தப்புன்னு சொன்னது நீங்க காசு கொடுத்து வாங்கலையா, ஏன் அதை கேட்டா நீங்க சொல்லுங்க,
ஏன் உங்களால சொல்ல முடியாதா? எனக்கு இவ்வளோ பெருசா டைப் பண்றதுக்கு அவங்களோட பேஜை போய் ஒரு டச் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோலயும் சொல்லிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டுட்டேன். அதையும் மீறி நீங்க வந்து கேட்கும் போது நான் இப்படிதானே சொல்ல முடியும்? அவங்க பேஜை போய் செக் பண்ண, தப்பா கூட எதுவுமே சொல்லலையே, அவங்க பேஜை போய் செக் பண்ணுங்கன்னு தானே நான் சொன்னேன். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த கிரேடல் வீடியோக்கு தான் வந்து நிறைய பேர் பேட் கமெண்ட் என்னன்னா எவ்வளோ போடுறாங்க. நான் நிறைய டெலிட் வேற பண்ணிட்டேன், கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் மட்டும் இப்ப நான் படிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் அந்த அழுது வந்து வீடியோ போட்டிருந்தால ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு எனக்குன்னு சொல்லி, அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, விமலண்ணா வந்து உங்களை விட்டு போயிட்டாங்களா, ஏன் கொஞ்ச நாள் நான் தனியா வீடியோ போட்டா விமலண்ணா வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க. அதுலயே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் விமலண்ணாவும் நீங்களும் ஒண்ணும் இல்லையா, உங்க 2 பேருக்கும் சண்டையா, பிரிஞ்சுட்டீங்களா, என்னாச்சு, ஏதோ ஒண்ணு இருக்கு சொல். ஏன்னா ஒரு 2 பேர் வந்து ஒன்னா வீடியோ போட்டுட்டு கொஞ்ச நாள் தனியா வீடியோ போட்டா உடனே பிரிஞ்சதுதான் உங்களோட இதுவா? அதாவது நாங்க வந்து நல்லாதான் இருக்கோம், இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க பாருங்க, பிரிஞ்சுட்டீங்களா, அவ்வளவுதானா, இதுதானா இன்ஸ்டாகிராம் லவ், அப்புறம் வந்து இது பண்ணிட்டீங்களா? அவங்க ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க, அவங்களால வீடியோ போட முடியல, சோ அதனால நான் மட்டும் தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதுல என்னங்க தப்பு இருக்கு? உடனே பிரிஞ்சுட்டாங்களா, உங்க 2 பேருக்கும் சண்டையா, நீங்க உங்க மாமியார் வீட்டுக்கு போக மாட்டீங்களா, எவ்வளோ கேள்வி. எனக்கு தெரிஞ்ச இது எல்லாமே லேடிஸ் தான் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்டாவே. தேவி சங்கர்னு சொல்லி, தேவி சங்கர் 1682 சொல்லிட்டு ஒரு ஐடி. அவங்க சொல்ல, அம்மா இப்படி அங்க பெயின் இங்க பெயின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஏமா வீடியோ போட்டு பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. நான் வீடியோ போட்டு பிச்சை எடுக்கிறனோ இல்ல பிச்சை எடுக்காம போறனோ, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் உங்களுக்கு நீங்க ஏங்க வீடியோ பாக்குறீங்க? நான் வந்து உங்ககிட்ட என் வீடியோ பாருங்க நான் வந்து கெஞ்சினேன்னா, என் ப்ராப்ளத்தை நான் உங்ககிட்ட சொல்லி அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு, என்னோட சப்ஸ்கிரைபருக்கு, இப்போ என்னோட இதுல ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி தெரியும், நான் எப்படி வீடியோ போடுறேன், நான் எதுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. நான் ஒருத்தரும் எனக்கு கொடுக்குற கமெண்ட்டுக்கு நான் ஒருத்தருக்கும் எவ்வளவு ஜென்யூனா வந்து நான் ரிப்ளை பண்றேன்றது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். எனக்கு ஏதாவது டவுட்னா கூட நான் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன், அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட அவங்க எங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட்டுட்டு நீங்க இங்க பெயின் அங்க பெயின் எதுக்கு நீங்க சொல்லி வந்து தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? நான் வந்து இப்போ நான் கஷ்டப்பட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மழையில வந்து நான் நின்றுட்டு வீடியோ போடுறேன். எனக்கு இந்த வீடியோக்கு எவ்வளவு காசு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? லட்சக்கணக்கில் வரப்போகுது. எனக்கு வரப்போகுது 10 ரூபாவோ 20 ரூபாவோ தான். நான் அதுக்காக வந்து நான் வீடியோ போடல. என்னோட இது எனக்கு தெரிஞ்சது நான் மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். அதை விட்டுட்டு நீங்க வந்து இதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க, அதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க, எதுவுமே வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடாதீங்க. நானும் இதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்னும் சும்மா மெனக்கெட்டு அப்படியே குளிக்காம கொள்ளாம தூங்கி எழுந்துட்டு வெறும் அழுக்கு முகத்தோட எல்லாம் பண்றேன். அதுக்குன்னு மெனக்கட்டு நான் கிளம்பிட்டு நான் எங்க லைட்டிங் கரெக்டா இருக்குன்னு பாக்குறேன். பார்த்துட்டு என் போனை வச்சுட்டு நான் இவ்வளவு நேரம் நின்றுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதே எவ்வளவு நீங்க பாக்குறது வந்து 10 நிமிஷம் வீடியோவை தான் பாக்குறீங்க. அந்த 10 நிமிஷம் வீடியோக்காக நான் எவ்வளவு நேரம் பேசுறேன்றது எனக்கு தான் தெரியும். நான் அந்த டைம்ல வந்து நான் என் குழந்தைய பால் கொடுத்துட்டு நான் தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து வீடியோ பண்ணணும். மறுபடியும் வீடியோ பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு நான் மறுபடியும் போய் அவனுக்கு ஃபீட் பண்ணணும். இவ்வளவு எல்லாமே இருந்து நான் சும்மா ஒண்ணு வேலை வெட்டி இல்லாம ஒண்ணு இதை பண்ணிக்கிட்டு இல்லை. நான் வந்து இதை ஒரு வேலையா எடுத்து பண்றதுனாலதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க அதை வந்து பிச்சை எடுக்கிறேன் அப்படின்ற வார்த்தையில எல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. முதல்ல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அப்புறம் எல்லாமே நான் சொல்றேன், எல்லாமே வந்து லேடிஸ் தான் வந்து திவ்யா ஜெசி அவங்க வந்து எனக்கு அப்புறம் எதுக்கு யூடியூப்ல வீடியோ போடுறீங்க, ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவ்வளவு பிரச்சனை இருந்தும் எனக்கு ஏதோ ஒரு வேலை நான் பண்ணணும்ன்றதுக்காக நான் பண்றேன். அதை வந்து நீங்க போய் என்ன ரெஸ்ட் எடுங்க, நீங்க வீடியோ போடாதீங்க அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. எங்க வீட்டுல இருக்கிறவங்களே என்ன சொன்னது கிடையாது, நீ வீடியோ போடாத, நீ அதை பண்ணாத இதை பண்ணாத எங்க வீட்டுல இருக்கிறவங்களே சொன்னது கிடையாது. அப்படியே மீறி எனக்கு நல்லது சொன்ன மட்டும் தான் நான் கேட்பேன். மற்றபடி எதனா சொன்னாங்கன்னா நான் கேட்க கூட மாட்டேன். அதை நான் அதுவும் நீங்களாம் சொல்றீங்க பாருங்க, என்ன வீடியோ பண்ணாதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நான் வீடியோ பண்ணுவேன். எனக்கு எவ்வளவு பெயினா இருந்தாலும் எனக்கு என்ன ஆனாலும் நான் வீடியோ பண்ணுவேன். அதை வந்து இன்னொருத்தவங்க வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. யாருமே என்ன வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. எங்க வீட்டுல இருக்கிறவங்களே அதை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதுக்கு எவ்வளவு பெயின் இருந்தாலும் ஏதோ ஒரு நான் வேலை பார்க்கணுன்றதுக்காகவாது நான் பாக்குறேன். நீங்க எல்லாம் சும்மா தானே இருக்கீங்க, சும்மா வந்துட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்டேன், நான் உங்களை வந்து ஏன் சும்மா வந்து கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். அதெல்லாம் பாருங்க. அதை விட்டுட்டு வந்து இதை நீங்க பண்ணாதீங்க அதை நீங்க பண்ணாதீங்கன்னா நீங்க சொல்லாதீங்க. திவ்யன் 7980 அவங்க போட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா,
சினிமா பாட்டு சொல்லி கொடு, குழந்தை சூப்பரா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சினிமா பாட்டுனா சொல்லி கொடுக்குறேன், இல்ல வேற எதனா சொல்லி கொடுக்குறேன்? உங்களுக்கு எதனா பிரச்சனையா? என் குழந்தைக்கு தானே சொல்லி கொடுக்குறேன். அடுத்த குழந்தைய வந்து சொல்லி நான் உன்ன கெடுக்க? சினிமா பாட்டு இது பண்ணா அவ்வளோ பெரிய கெடுதலா? ஸோ நான் வந்து அந்த கிரேடல் வாங்கியிருந்தேன்ல, அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் மிஷினே பண்ணிட்டா, அப்புறம் வந்து ஜிம்முக்கு ஏதோ போட்டிருக்காங்க, ஜிம்முக்கு கூடவே கூட்டிட்டு போவீங்களா ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. நான் வந்து என்னால முடியலன்னு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா என் குழந்தைய? என்னால ஆட்ட முடியலன்றதுக்காக தான் நான் அதை வாங்கியிருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் மிஷினே பண்ணி எந்த காலத்துல இருக்கிறீங்க? இன்னும் எல்லாத்துலயும் அம்மிலையும் அரைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்ல ஆட்டுக்கல்லையும் அம்மிலையுமா? எல்லாமே மிஷின் தானே பாக்குது, எல்லாமே மிஷின் தானே பண்ணிட்டு இருக்கு. மிக்சி, கிரைண்டர், அப்புறம் வாஷிங் மிஷின் எல்லாமே மிஷின் தானே. அதெல்லாம் மட்டும் சாப்பிடுறீங்க, துணி துவைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. குழந்தைய ஆட்டுறது ஒரு பெரிய விஷயமா? வயிற்றுல கிழிச்சிருக்குங்க, ரொம்ப நேரம் நிக்க முடியல, அதனாலதான் அதை வாங்கினது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, இது கூட உன்னால நின்று பாத்துக்க முடியலையா, உன் குழந்தைய கூட உன்னால பாத்துக்க முடியலையா, நின்று ஆட்ட முடியலையான்னு நீ ஒரே ஒரு தடவை பிரசவ வலியை வந்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேசுங்க. அது எவ்வளவு பெயினா இருக்கும்னு சொல்லிட்டு. இல்ல உங்களுக்கு ஒய்ஃப் இருந்தாலும் உங்க அம்மா கிட்டயோ உங்க சிஸ்டர் கிட்டயோ போய் கேளுங்க, குழந்தை பெற்று இருந்தாங்கன்னா அந்த வலி எப்படி இருக்கும். நீங்கெல்லாம் ஒரு மணி நேரம் கூட தாங்க மாட்டீங்க. அந்த வலியெல்லாம் அவ்வளோ பெயினா இருக்கும். கமெண்ட் பண்ணும்போது யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், அதாவது வந்து நேம் பார்த்தீங்கன்னா மோமோ 55777C2T. அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஒரு ரிலாக்ஸா ரீல்ஸா? அப்போ மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இல்லைன்னா என்ன செய்வீங்க? பிள்ளைய கூட ஆட்ட முடியல, ஃபோன் பார்க்க நேரம் இருக்கு, வீடியோ எடுத்து எடிட் பண்ணி டப் பண்ண நேரம் இருக்கு, நேரம் பத்தலை போல, அதான் ஒண்ணு பிள்ளைய கீழே படுக்க வச்சு பழகட்டும், தொட்டில ஆட்டாம, இல்லைன்னா மூடிட்டு ஆட்டணுமா? இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வீட்டுல மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து எனக்கு வீடியோ எடிட் பண்ண டைம் இருக்கு, வீடியோ பண்ண டைம் இருக்கு, டப் பண்ண டைம் இருக்கு. நான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேனா? என் குழந்தைய வந்து ஆட்டுங்க, என்னால பாத்துக்க முடியலன்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேனா? இல்ல. ஆக்சுவலா நான் உங்களுக்கு ரிப்ளை கூட பண்ணிட்டேன். நீங்க வந்து ரிலாக்ஸா வந்து நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு சம்திங் வந்து நான் ரிப்ளை பண்ணேன். என்ன ரிப்ளைன்றத இருங்க சொல்றேன். ஆமா, முடிஞ்சா வந்து உங்க ஃபேஸை வந்து காட்டிட்டு நீங்க இந்த கமெண்ட்டை போடுங்க. நானாவது என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். உங்களால அது கூட பண்ண முடியல, உங்க ஃபேஸை தாராளமா காட்டிட்டு நீங்க வந்து கமெண்ட் போங்க, இல்லைன்னா நீங்க மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணேன். அதுக்கு ஒரு ரிப்ளை என்ன கொடுத்துருக்காருன்னா, சரிங்க சிலுக்கான். ஏன் சிலுக்குன்னா என்ன அவ்வளோ இதுவா? ஏன் சிலுக்கு மாதிரி இருக்கக்கூடாதா? புரியல அவர் பேசுறது. அந்த கமெண்ட்டுக்கு இன்னொருத்தர் வந்து ரிப்ளை கமெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, இவ்வளோ ரூடா பேசுறீங்கப்பா, அவங்க எல்லாரும் பார்த்தாதான் உங்களுக்கு காசு, இவ்வளோ ரூடா இருந்தா நல்லா வருவீங்க. நான் இவ்வளோ ரூடா யாருக்கிட்டதான் பேசி நீங்க பாத்துக்கீங்க பேட் கமெண்ட் பண்றவங்கள தவிர. அது யாருன்னா அச்சு 173 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில இருந்து நான் அவருக்கும் வந்து ரிப்ளை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட நான் சஜஷன் கேட்கவே இல்லை. நான் எனக்கு என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி வீடியோ போடுறேன், நான் அவங்ககிட்ட எப்படி பேசுகிறேன். அவங்க மட்டும் வந்து எனக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போனா போதும். உங்களை வந்து நான் சஜஷன் கேட்கல. நான் ரெகுலராக நான் வீடியோ போடுறவங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ நான் வந்து நல்லா வருவேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நான் நல்லா வருவேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை கமெண்ட் போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு ரிப்ளை கமெண்ட் போட்டிருக்காரு, அம்மா தாயே. அதுக்கு எதுக்கு நீங்க போடுறீங்க? உங்களை வந்து நான் கேட்டேன், வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுங்கன்னு. நான் வந்து உங்களுக்கு கேட்கவே இல்லையேங்க. நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு தாங்க நான் வீடியோ போடுறேன். நீங்க ஏங்க வரீங்க தேவையில்லாம வீடியோக்குள்ள? இப்ப இந்த வீடியோ போட்டாலும் இதுல வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எதுக்கு நீ வீடியோ போடுற? கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க, தெரிஞ்சு தானே வீடியோ போடுற. எங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்களேன், சாரி, இந்த போன் கொஞ்சம் சரியில்லாதனால தான் நான் அந்த போன் வாங்கியிருந்தேன். பாருங்க, இவ்வளோ பெருசா டைப் பண்றவங்க எதுக்கு வீடியோ? நீங்க வேலை வெட்டி இல்லாம சும்மா என் வீடியோவை பாக்குறதுனால தானே. நான் ஏதோ வேலையாவது செஞ்சிருக்க வீடியோ போடல, என் வீடியோவை பாக்குறதுனால தானே நீங்க கமெண்ட் பண்றீங்க. வேலை வெட்டி இல்லையா, அது இல்லையா, இதுலயே இவ்வளோ பெரிய பேராகிராஃப் டைப் பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணி விட்டு போனா ஒரு வேலையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு டைப் பண்ணி அனுப்பணும்? நீங்க சொல்றது நான் மதிக்க கூட போறது கிடையாது. நான் திருப்பி வந்து கமெண்ட் பண்ணனாலும் அசிங்கமா தான் இருக்கும்.
நான் தேவையில்லாம கமெண்ட் பண்ணாதீங்க, பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் வந்து நல்ல கமெண்ட்டுக்கு தான் இது வரைக்கும் ரிப்ளை கொடுத்துருந்தேன். பேட் கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ண மாட்டேன், ரிமூவ் பண்ணிடுவேன். பட் ஆனா இப்ப எல்லா பேட் கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பேச விட்டுட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரிமூவ் பண்ணா கூட எதுக்கு ரிமூவ் பண்ற, உங்களுக்கு தெரியும் இல்லையா வந்து கமெண்ட் ரிப்ளை பண்றதுக்கு அப்படின்றாங்க. ஸோ அதனால வந்து நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் பேட் கமெண்ட். ஸோ இன்னும் கூட நிறைய இருக்கு, நான் நிறைய வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு ஞாபகம் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் இருக்குது. உங்க வீட்டுல ஒன்னும் சொன்னது இல்லையா, உங்க வீட்டுல ஒன்னும் சொன்னது இல்லையா, ஆடை விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒருத்தி மட்டும்தான் ஊர் உலகத்துல குழந்தை பெற்றிருக்கிறா அப்படின்னு. நான் ஒருத்தி மட்டும் தான் ஊர் உலகத்துல குழந்தை பெற்றுக்கிறேன் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், யாரும் குழந்தை பெற்றது இல்லைன்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து ஒரு 4 பேர் கேக்குறாங்க, நீங்க உங்க குழந்தைக்கு என்ன பண்றீங்க, நாங்க என் குழந்தைக்கு இது பண்றோம், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ரிப்ளைல நான் வீடியோ போட்டதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஊர் உலகத்துல நான் மட்டும் குழந்தை பெற்றுக்கல, நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்க வந்து தைரியமா வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் குழந்தை வெயிட் உட்பட நான் தைரியமா சொல்றேன். அதையே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, போடாதீங்க சிஸ்டர் கண்ணு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம சொல்றதுனால ஒரு 4 பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால நான் சொல்றேன். நான் அந்த கண்ணு வச்சிருவாங்க சுத்தி போடுவாங்க அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் அதெல்லாம் எதுவுமே எனக்கு அந்த மூட நம்பிக்கை மேல எதுவுமே எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. சோ அதனால நான் வந்து என் பிள்ளையோட வெயிட்ட சொல்றேன். நான் வந்து என் பிள்ளையோட வெயிட்ட சொல்லி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் இவ்வளவு ஜென்யூனா நான் வந்து வீடியோ போடுறேன், என்னையே வந்து நீங்க இவ்வளவு கமெண்ட் பண்றீங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. கமெண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் இதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன், ரொம்ப நாளா போடணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு நான் போடலாம். ஆக்சுவலா எந்த வீடியோக்கு ரொம்ப கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கிரெடல் வீடியோக்கு தான், அந்த ஆட்டோமேட்டிக் கிரெடல் வீடியோக்கு தான் வந்து ரொம்ப பேட் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. ஏன் பண்றீங்க? அது சும்மா உங்களுக்கு கை வந்து இது பண்ணினே இருக்கும் போல, யாருக்குன்னா போய் பேட் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பண்றீங்க போல வேலை வெட்டி இல்லாம. சரி பண்ணுங்க, அதை இனிமேல் நான் கண்டுக்க போறது கிடையாது. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்டில் பை பாய்.